நம்ம பல இடத்துல பிரியாணி சாப்பிட்ருந்தாலும் ஸ்டார் பிரியாணி மாதிரி வருமா? அதுவும் ஆம்பூரில் இருக்கிற இந்த ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணிக்கு நம்ம ஒரு லன்ச் டைமில் போயிருந்தோம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம முதல்ல ஆர்டர் பண்ணது இந்த சிக்கன் டிக்கா சட்னியோடு கொடுத்துருந்தாங்க. செம டேஸ்ட்டு, செம ஜூஸி. சிக்கனும் நல்ல பூ மாதிரி வெந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அவங்க கொடுத்த ஆனியனும் செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. சிக்கன் டிக்கா சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்ததுங்க. நாங்கள் சாப்பிடும்போது மணி கிட்டத்தட்ட 3. ஆனாலும் அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான தம் போட்ட பிரியாணி வந்து இறங்குச்சிங்க. அருமையான சூப்பர் சுட சுட டேஸ்ட்டில் இந்த மட்டன் பிரியாணி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீஸ் இந்த மட்டன் பிரியாணியில் இருந்தது. மட்டன் பிரியாணி ரேட் பார்த்திங்கன்னா 299. சிக்கன் பிரியாணி அதை விட ₹100 கம்மி. ஆனாலும் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. மட்டன் பீஸ் ஒன்று செம்மையாக அவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருந்ததுங்க. நல்ல சீரக சம்பா அரிசியில் இந்த மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறாங்க. ரைஸும் செம டேஸ்ட்டுங்க. நல்ல ஒரு அதிக குழைவும் இல்லாமல் அருமையான ஒரு பதத்தில் பிரியாணிக்கான டேஸ்ட் இருந்ததுங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு பீஸும் மட்டன் பீஸ் ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. நான் இவ்வளோ வேகமாக எப்போயுமே பிரியாணி சாப்பிட்டது இல்லைங்க. அவ்வளோ ஸ்பீடாக பசிக்கு சுட சுட இருந்த இந்த பிரியாணி சாப்பிட்டேங்க. நான் இங்கே சாப்பிட்ட டைமில் நிறைய பேர் அவங்க ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைகளும் நிறைய பெண்களும் இங்கே இருந்தாங்க. எல்லாருமே ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆம்பூர் பக்கம் வரீங்க, இல்லை பெங்களூர் போகிறீங்க பை ரோடுனா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இங்கே ஸ்டார் அப்படின்ற பேரில் நிறைய பிரியாணி கடைகள் இருக்குது. ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணின்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி பிடிச்சி அங்கே நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.